ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மணிமேகலை. எஸ், குக் வித் கோமாளியில் ஃபஸ்ட்டு வந்து கோமாளியாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஷோவில் எப்படியாவது ஆங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே போராடிட்டு இருந்த ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா மணிமேகலை. எஸ், எப்படிப்பா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ கெஞ்சுது ஆங்கரிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கரிங் ப்ரொஃபஷனில் தான் அவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் கோமாளியாக நடிச்சிட்டு இருக்காங்க. பட் சீக்கிரமாக அவங்கள ஆங்கர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் டக்குன்னு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இனிமேல் மணிமேகலை தான் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளாக நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. எப்போ அந்த பொண்ணு எப்படியும் வந்து அந்த நினச்சதை வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஆங்கரில் அந்த மணிமேகலையை தூக்கிட்டு போய் மறுபடியும் கோமாளியாக போட்டுட்டாங்க. இது நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் பல பேருக்கு வேதனையை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு இருந்த ப்ரொஃபஷன் வந்து ஆங்கர் தான். பட் இருந்தாலும் கூட இப்போ கோமாளியாக மறுபடியும் போனது எந்த அளவுக்கு ஓகே அப்படின்றது தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சன் டிவியில் டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ போயிட்டுருக்கு. அதில் வடிவேலு சார் வேறு வந்து அந்த ஷோவை டிஆர்பியை பயங்கர உச்சக்கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பட் சாரோட ஹேண்ட்லிங் வேறு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அந்த ஷோவில். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அதை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணணும், அதை எப்படியாவது வந்து டிஆர்பியில் கொஞ்சம் மட்டம் தட்டணும் அப்படின்றதுக்காக நம்மளோட விஜய் டிவி டெலிவிஷன்ஸில் நம்மளோட மணிமேகலை கோமாளியாக இருக்கும்போது அதோட டிஆர்பி அப்படின்றது ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. ஸோ திரும்ப வந்து மணிமேகலை கோமாளியாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்துக்காக மறுபடியும் வந்து மணிமேகலையோட கரியரை ஸ்பாயில் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தோணிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, மணிமேகலைக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி, இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த ஷோவில் இருக்காதீங்க, தயவு செய்து இந்த பக்கம் வந்துருங்க, ஷோ விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மணிமேகலையும் அந்த தாட்டில் தான் இருப்பாங்களா அப்படின்ற டவுட் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மணிமேகலையோட ஃபேஸ் நேற்று வந்து சுத்தமாக சரியே கிடையாது, அதை பார்க்கும்போது தெரிஞ்சிருந்தது. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் கூடிய சீக்கிரம் மணிமேகலை மறுபடியும் இந்த சன் டிவி டெலிவிஷன்ஸ்க்கு ஜம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, மேபி ஆஃப் இந்த ஆங்கரிங்கிலேருந்து மாற்றுறதுக்காக. ஸோ என்ன நடக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கவின். எஸ், ஜில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு சொல்லி நம்மளோட சூர்யாவும் நம்ம ஜோதிகா மேடமும் கடைசியாக சேர்ந்து நடித்த படமாக அது வந்து இருந்துகிட்டு இருக்கு மேரேஜுக்கு முன்னாடி. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க சேர்ந்து நடிக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த படத்தோட பார்ட் 2 எடுக்க போகிறதா அந்த படத்தோட டேரக்டர் அவர்கள் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னுப்பா சொல்லிட்டீங்க, நல்லா போயிருந்த படம் எதுக்குப்பா பார்ட் 2 குழப்பீங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்குமே அந்த டவுட் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து எடுத்தே தீர்வுன்னு ஒத்த காலத்தில் நிற்கிறாரு. ஸோ ஆனால் அந்த படத்தோட ஹீரோவா, அதாவது ஜில்லுன்னு ஒரு காதல் பார்ட் 2 ஹீரோவாக யார் இருக்க போகிறா அப்படின்னா நம்மளோட கவின் தான் இருக்க போகிறாராம். ஸோ அதையுமே இப்போ வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுமாதிரி கவின் தான் இருக்க போகிறாரு. ஸோ இன்னும் ஹீரோயின் யாரும் வந்து ஷூட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக வந்து கவினா தான் வந்து ஜில்லுன்னு ஒரு காதல் வந்து படத்தோட இதுவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. கவின் கொஞ்ச நாளாக வந்து பிஸி ஷெட்யூலில் ஸ்டக்காக இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் எப்போ வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ் பபை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.